ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்தியா போஸ்டோடைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை ஒரு கிறிஸ்பியான வீடியோவா இந்த வீடியோல நான் தொகுத்து வழங்குறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டுல ஏர்மெயில் ஃபிளைட்டை நம்ம இந்தியால 1911 பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அலகாபாத்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஏரியல் போஸ்ட் அப்படின்றத நம்மளுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர், இருக்கிறதுலே வேர்ல்ட்ல ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் எங்க இருக்குடா அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்ம ஹிக்கிம் அப்படின்ற இடத்துலதான் இருக்குது. இது சி லெவல்ல இருந்து 14,500 ஃபீட்டுக்கு மேல இருக்குது. ஸோ இங்க இருக்க பியூட்டி பாத்தீங்கன்னா, இந்த போஸ்ட் மாஸ்டர் 6 மாசம் ஒர்க் பண்ணுவாரு. 6 மாசம் அங்க பனி சூழ்ந்தனால அவரால் ஒர்க் பண்ண முடியாது, கனெக்டிவிட்டியும் இருக்காது, ஏன்னா ஃபுல்லா ஸ்னோஃபாலா இருக்கும். இதுதான் இந்த பிளேஸோட பியூட்டி. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ். இது நம்ம இந்தியால தால் லேக் அப்படின்ற இடத்துல இருக்குது. இது ஸ்ரீநகர்ல இருக்குது. ஓகேங்களா? அடுத்து எல்லாருக்கும் நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும், நைட்ல போஸ்ட் ஆஃபீஸ் இயங்குமா அப்படின்னா சில போஸ்ட் ஆஃபீஸ் நைட் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க. நம்ம தமிழ்நாட்டிலயும் இருக்கு. இதோட பிசினஸ் ஹவர்ஸ் மட்டும் டிஃபரெண்டா இருக்கும் ஃப்ரம் த நார்மல் போஸ்ட் ஆஃபீஸ். இது நார்மல் ஒர்க்கிங் டேஸ்ல 4 to 8 PM இருக்கும். மற்ற சண்டேஸ் அண்ட் ஹாலிடேஸ்ல 10 to 5 PM இருக்கும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் போலாம். எல்லாருக்கும் தெரியறது பின்கோடு. போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னாலே அது பின்கோடுன்றது கண்டிப்பா ஒரு குவிஸ் காம்படிஷன்ல வரக்கூடிய ஒண்ணு. பின்கோடுன்றது என்னன்னா போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர். இது ஒரு 6 டிஜிட் கொண்ட நம்பர். ஃபர்ஸ்ட் டிஜிட் இந்தியால நார்த்ல இருக்கோமா, சவுத்ல இருக்கோமா, ஈஸ்ட்ல இருக்கோமா, வெஸ்ட்ல இருக்கோமான்றது குறிக்கிறது. அடுத்தது சப் ரீஜன், அடுத்து டிஸ்ட்ரிக்ட், அடுத்த 3 டிஜிட் தான் போஸ்ட் ஆஃபீஸ். இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, இந்தியன் ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வர எல்லா பின்கோடும் 9ல ஸ்டார்ட் ஆகும். வாங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டுக்கு போகலாம். போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் தான் சேவிங்ஸ் பேங்க் ஓபன் பண்ணும் அப்படின்றலாம் எதுவுமே இல்லை. இப்போ டிஜிட்டலைஸ்ட் ஆகியாச்சு. ஸோ நீங்க கூகுள் பிளே ஸ்டோர் போங்க, அங்க இந்தியா போஸ்ட் மொபைல் பேங்கிங் ஆப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்தியா போஸ்ட் மொபைல் பேங்கிங் ஆப்போடைய பேஜுக்கு டைரக்ட் பண்ணும். அதை நீங்க உங்க பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி நீங்க உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்கை ஓபன் பண்ணலாம். இது பக்கத்துல இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் கேவிசி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களால ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், ஆர்டி டிடி எல்லாத்துக்கும் பேமெண்ட் பண்ண முடியும், அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்க முடியும், டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி பார்க்க முடியும், செக் ஸ்டேட்டஸ் எல்லாமே பண்ண முடியும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டுக்கு போலாம். இப்போ நம்ம இந்தியால 1.5 லட்சம் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. இதுல மெயில்ஸ், முக்கியமான மெடிசின்ஸ் டியூரிங் இந்த கொரோனா பீரியட்ல, ஏன்னா இப்போ நம்ம கொரோனா பீரியட்ல ஹையஸ்ட் லாஜிஸ்டிக் சர்வர், பெஸ்ட் லாஜிஸ்டிக் சர்வர்னு அவார்டு வாங்கினது நம்ம இந்தியா போஸ்ட். ஸோ தேங்க்ஸ் டு இந்தியா போஸ்ட் டீம். இப்போ இந்த டிஜிட்டலைஸ் ஆனதுக்கு அப்புறமேலு என்ன பண்ணிருக்காங்கன்னா 950+ மெயில் வேன்ஸ்ல ஜிபிஎஸ் டிவைஸை ட்ராக் பண்றதுக்காக வச்சிருக்காங்க ஃபார் த ஈஸி ட்ராக்கிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் போலாம். இந்தியா போஸ்ட்லயும் ஏடிஎம் இருக்குது. அது இப்போதான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அக்ராஸ் இந்தியாவே ஒரு 500+ லொகேஷன்ஸ்ல தான் இருக்குது. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் போலாம். ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல எல்லாமே உமன் எம்ப்ளாயிஸா இருக்கிறாங்க. ஆமா, அது நம்ம சாஸ்திரி பவன் நியூ டெல்லியில தான். இதை எப்ப இனாகிரேட் பண்ணாங்கன்னா காங்கிரஸ் பீரியட்ல யூனியன் மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் ஐடி கபில் சிபால் அவர் தான் இனாகிரேட் பண்ணாரு. அந்த இனாகிரேட் பண்ற அன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. ஸோ அன்னைக்கு தான் இங்க இனாகிரேஷன் நடந்துச்சு. இங்க ஒர்க் பண்ற எல்லாருமே விமன் எம்பவர்டு பீப்புள்ஸ். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், நம்ம இந்தியாவில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி உலகத்துல இருக்க எல்லாத்துக்குமே ஒரு தலையாய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா பெர்ன் அப்படின்ற சுவிட்சர்லாந்துல இருக்குது. ஸோ இங்க இருக்க யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஓல்டஸ்ட் ஆக்டிவ் மெம்பர் அப்படின்னா அது இந்தியான்னு பெருமையா சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.